கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்குரிய வார்த்தையை கவனிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். 13ஆம் வசனம். செடிக்கு பதிலாக தேவதாரும் விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். நம்முடைய பிரயாணம் கானானை நோக்கி, நம்முடைய பரம கானானை நோக்கி நாம் பிரயாணித்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பிரயாணம் போயிட்டுருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து நாம் ஆண்டவராகிய இயேசு நம் பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போகத்தக்க பரம கானானுக்கு நாம் ஒவ்வொருவரும் பிரயாணத்தில் தான் இருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். நீங்கள் வாழ்க்கை கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனத்தை போல ஒரு அங்கலாய்ப்பாக இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் குழப்பத்தோடே தான் போனாங்க. போய் சேருவோமா சேர மாட்டோமா, இருப்போமா இருக்க மாட்டோமா, நடுவில் என்ன ஆக போகுது தெரில, எந்த ராஜா வந்து எதிர்க்க போகிறான்னு தெரில, சாப்பாடு கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா, இப்படி ஒரு குழப்பத்தோடையே அவங்க போனாங்க. ஒரு வேளை அப்படி ஒரு குழப்பத்தோடு கூட நீங்கள் இருப்பீங்கன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த வசனத்தில் 55:1 சொல்லுது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் ஒரு வேளை இந்த தாகம்னு சொன்னால் நம்முடைய தேவைகள், ஏதோ ஒரு தேவையோட, ஏதோ ஒரு காரிய கர்த்தரிடத்தில் பெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட இருக்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. எப்படியா இருந்தாலும் நீங்கள், அவர் சொல்றாரு, பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்க வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு நான் இலவசமா ஈஸியா செய்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ கடினப்பட்டு பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் கடினப்படாதீங்க, வேதனையோடு பிரயாசப்படாதீங்க. நான் இலவசமாக ஈஸியாக உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்தியாக கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட வாங்க. உங்கள் பிரயாணத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, முச்செடிக்கு பதிலாக நடக்கிற வழியில் முள் இருந்துச்சுன்னா அது எப்படியா மாறிடுமா? தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். கல்லும் முள்ளும் ஆண்டுடைய வேதம் சொல்லுது 91ஆம் சங்கீதத்தில், நீங்கள் போகிற பாதையில் கல் இருந்தாலும் சரி, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தாங்கி கொள்ள தம்முடைய தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை தூக்கிட்டு போவேன், என்னை சுமந்துக்கிட்டு போக, கல்லுலேயும் முள்ளுலேயும் என்னை நடக்காதபடி என்னை தாங்கி நடந்து போவதற்கு என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமை தேவச்சனமே, அப்படியா உங்களை தாங்கி அந்த பரம கானானுக்கு கொண்டு போகும்போது இந்த வழியிலே நீங்கள் சமாதானம் மகிழ்ச்சியுமாய் கடந்து போகிற இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவமும் எப்படி இன்றைக்கு வரையிலும் ஒரு அடையாளமும் ஒரு அற்புதமாக இருக்குல்ல. ஆண்டவராக இயேசு அந்த செங்கடலை பிளந்து கொண்டு போன அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸில் ஒரு அம்மா அதை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அழகாக 2 பக்கமும் நீல கலர் பேப்பரை ஒட்டி 2 நிற்கிற மாதிரி நடுவில் குழந்தை எல்லோரும் நடந்து போகிற மாதிரி பொம்மையெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க.
அதை பார்க்குறதுக்கே அதிசயம், எப்படி இதை செஞ்சீங்க, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமே, இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் பேப்பரில் செஞ்ச விஷயமே அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, உண்மையாகவே செங்கடலை பிளந்து நடந்து போன விஷயம் இனி நம்ம வாழ்க்கையில் அதை பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் செய்தது இன்றைக்கு வரலாம் அது அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. அது நடந்தது உண்மை என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இன்றைக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைமுறை எத்தனை தலைமுறை இனி இருக்க போகுதுனாலும் அத்தனை தலைமுறைக்கு அது ஆச்சரியம்தான். அல்லேலூயா. கர்த்தர் செய்த ஒவ்வொன்றும் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள், அடையாளமாய் வைக்கப்பட்டவைகள். இனி வர சந்ததிகளுக்கெல்லாம் ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதற்கு அடையாளங்களாய் வைக்கப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் உண்டு. இன்னொரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யோர்தான் நதி மேலேருந்து கீழே விழுது. நீர்வீழ்ச்சி எப்பவுமே கீழே தான் வரணும் இல்லைங்களா, அதுதான் சட்டம். ஆனால் அந்த நீர்வீழ்ச்சி எப்படி போச்சுங்களா, ரிட்டர்ன் போதுங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை அவ்வளோ பெருசு. எதை வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் மாற்றுவேன். நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது இப்படி தான் இயற்கையின் சட்டம், இப்படி தான் இருக்கும்ன்றது உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும். இதை எப்படி வேணால் தலைகீழ நான் மாற்றுவேன். எந்த சூழ்நிலை வேணால் தலைகீழ மாறும், எப்படி வேணால் மாறும். எதை வேணாலும் மாற்றக்கூடிய வல்லமை என்னிடத்தில் உண்டு என்பதை அவர் நிரூபிக்கும்படியாக அநேக அடையாளங்களை வேதத்தில் வச்சிருக்கிறார் தேவச்சனமே. அப்படியா இங்கே சொல்கிறாரு, நீ இலவசமாக கொடுக்கிற என்னிடத்தில் என்ன பண்ணு, வா, உனக்கு எல்லாம் தேவைதான், எனக்கு தெரியும். உலக பிரகாரமாக எல்லாம் தேவை, சரீர பிரகாரமாக எல்லாம் தேவை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் தேவை இருக்குது. எந்த தேவையானாலும் நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறார். நீ என்கிட்ட வா, நான் உன்னை எப்படி பண்ணுவேன், திருப்தியாக நடத்துவேன். பெற்றுக்கொள்றதுக்காக நீ பிரயாசப்பட வேண்டாம், நீ தனிமையாக இருந்து போராட வேண்டாம். என்கிட்ட வா, நான் உனக்கு எல்லாவற்றையும் இலவசமாக தருவேன், ஃப்ரீயாக தந்துடுவேன். நீங்கள்லாம் கேட்பீங்க, நாங்கள் உங்ககிட்ட தானே இருக்கிற ஆண்டவரே, எல்லாரும் ரசிக்கப்பட்டு உங்கள் ரத்தத்தினால கழுவப்பட்டு உங்களுடைய பிள்ளைன்னு தான் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம், இன்னுமா என்கிட்ட வான்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம்? தேவ ஜனமே, நீங்கள் வாசிங்க ஒரு வசனத்தை, அதே பகுதியில் 7ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இதை நம்ம படிக்கும் போது யாரோ உலக மனுஷனுக்கு சொல்லப்படுற வார்த்தையை போல தெரியுது இல்லையா? ஆனால் இந்த நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை பற்றி இதை பேசிகிட்டு இருக்காரு? ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் தான், யூத ஜனங்களுக்காக தான் இதை பேசிகிட்டு இருக்காரு. நம்முடைய தேவனிடத்திற்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்ப வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு கூட ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே மாம்சத்தின் இச்சை இருக்கா, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா சொல்லுங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. யாரும் விக்கிரகத்தை ஆராதிக்கிறது இல்லை, யாரும் கொலை செய்கிறது இல்லை, யாரும் பொய் பேசுறது இல்லை, சத்திய வசனத்தை கை கொள்ள பிரயாசம் தான் படுறீங்க, அதுலலாம் எந்த குறைவும் இல்லை. மேக்ஸிமம் 100% நீங்கள் 10 கட்டளைகளை நிறைவேற்ற பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பிரயாசத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் உனக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு குறைவு உண்டு. நீ ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்ததை காட்டிலும் இப்போ உனக்குள்ள ஒரு குறைவை இருக்கிறதை நான் காண்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த குறைவை தான் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக கொண்டு போவார், சமாதானமாக கொண்டு போவார். அந்த காரியங்கள்லாம் எப்படி இருக்குமா, உங்கள் தலைமுறை அது அடையாளமாக ஆண்டவர் வைப்பார். இஸ்ரவேல ஜனங்களுக்கு செய்த காரியங்கள் எப்படி நமக்கு அடையாளமாக இருக்கோ, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய தலைமுறைக்கே அது அடையாளமாக நிற்க போகுது. அல்லேலூயா. காலங்காலமாக அதை அறிக்கையிடும்படி, காலங்காலமாக கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லும்படிக்கான ஆச்சரியமான கிரியைகளை இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற. யார் அதை பெற்றுக்கொள்ள போகிறாங்க, யார் அப்படிப்பட்ட ஆச்சரியங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறாங்க, யாருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் தேவன் அடையாளமாக வைக்க போகிறார் என்பது தான் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக்குகிறார். தேவச்சனமே, இங்கே வசனம் சொல்லுகிறபடி மாம்சத்தின் இச்சையை அழித்து, ஜீவனத்தின் பெருமையை அழித்து, கண்களின் இச்சையை அவித்து, யார் ஒருவர் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்புகிறாங்களே. இந்த மூன்றையும் நான் அதிகமாக விளக்க விரும்பலை. உங்களுக்கு தெரியும் கர்த்தருக்கு பிரியமில்லாது எது என்று. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு சிலர். உன் வாயில் வீண் வார்த்தைகள் பேச வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் புறப்பட வேண்டாம்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒரு சின்ன பாவமாகவே, ஒரு சிலருக்குலாம் அது பாவமாகவே தெரில. கெட்ட வார்த்தை பேசுகிறது நார்மல், ஜென்ரலாக பேச்சு வாக்கிலே டக்குன்னு வருது.
என்னென்ன உலகத்தான் பேசுகிறானோ அத்தனை வார்த்தையும் நம்ம வாயிலையோ ஈஸியாக வருதா இல்லையா? அருமையான தேவஜனமே, இதுவும் கூட தேவனுடைய பார்வையில் பாவமாய்த்தான் கருதப்படுகிறது. கெட்ட வார்த்தை என்பது ஏதோ உறுப்புகளை சொல்லி பேசுறது அல்ல. ஒரு மனுஷனை நீங்கள் நோகடிக்கும்படியா, ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தும்படியா நீங்கள் பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் என்ன வார்த்தை தான் சொல்லுங்களேன்? கெட்ட வார்த்தை தான். ஒரு மனுஷனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க முடியாமல் அவங்கள கெடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கையை வச்சு கேட்டு பாருங்கள், என்னெல்லாம் தேவனுக்கு முன்னால் கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன், என்னெல்லாம் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்திருக்கேன், என்னெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுருக்கேன், உலக மனுஷனை செய்கிறத நான் செஞ்சுருக்கேனா, உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் செய்கிறதையே நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேனா? அதை எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கி என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். உலக மனுஷன் செய்கிற அதே வேலையை செய்யலாம், ஆனால் அவனுடைய குணம் வேறு, நம்முடைய குணம் வேறு. அவன் செய்கிற வேலையில் நாம் வித்தியாசத்தை காண்பிக்க முடியும் தேவஜனமே. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய பாவத்திலேருந்து கேட்டிங்கன்னா அது அற்புதமாக தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உலக மனுஷங்கிட்ட இருக்கிற அதே கெட்ட சுபாவங்கள், கெட்ட காரியங்கள், கெட்ட பார்வை நமக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அடிக்கடிக்கு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறத உண்டு. காலேஜில் பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னா அதை நாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம தான் அவங்கள ஃபாலோ பண்ணோம். காலேஜில் இருக்கிற 59 பிள்ளைங்க 60ஆக இருக்கிற உங்களை பார்த்து அவனை போல் நீங்கள் இருங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய குணாலட்சணமோ, நம்முடைய ஆக்ஷன்ஸோ, நம்முடைய பேச்சோ, நம்முடைய பார்வையும் இருக்குது அப்படின்னா அதுதாங்க தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன், நான் ஊழியக்காராக கூட இருக்கிறேன், நான் பிரசங்கியாக இருக்கிறேன், நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன், நான் சுவிசேஷகனாக இருக்கிறேன், நான் போதகனாக இருக்கிறேன், நான் டீச்சராக இருக்கிறேன். என்ன வேணால் இருந்துட்டு போகலாம், எதை வேணால் இருக்கலாம். ஆனால் என் சுபாவம் மாறலை, தேவனுக்கு பிரியமுண்டாக நான் வாழலை அப்படின்னா நான் தேவனுக்கு முன்னால் உத்தமமாக என் கரங்களை நீட்டி நிற்க முடியும். என் பரிசுத்த கரங்களை உயர்த்தி அவருக்கு முன்னால் நிற்க நமக்கு தைரியம் உண்டாயிற்று அப்படின்னுச்சுன்னா ஏன் அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மோசே பயங்கர கொலைகாரன் தானே. ஊரில் கொலை பண்ணிட்டு தான் ஓடி போயிட்டான். எங்கள் ராஜாக்கு தெரிஞ்சால் நம்மளை கொண்டு போட்டுறணும். ஆனால் அப்படிப்பட்ட ஆள் ஆண்டவர் அழைச்சதுக்கப்புறம் அவரை பற்றி அவரே எழுதுறாரு. நான் என் வீட்டில் மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறதா இவர் எழுதுனது அவர் தானே, மோசே தான் எழுதினார். ஆனால் சொன்னது யார்? கர்த்தர் சொல்கிறார், என் வீட்டெங்கிலும் இவன் ஒரு உண்மை உள்ளவன், சாந்த குணமுள்ள. அவன் கொலைகார பையன். ஆனால் அவரை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்போ எவ்வளோ அவன் கேரக்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். கொலைகாரனா, கோபக்காரனா, அடாவடி பண்ணுறவனா, அட்டகாசம் பண்ணுறவனா, துமுறு பிடிச்சவனா, அகம்பாவம் பிடிச்சவனா, எவ்வளோ வேணா அடிக்கிட்டே போகலாம் இல்லையா? அவன் ராஜாவோட பிள்ளை, ஏறுவதுக்கே அவன் பிள்ளையும் அடுத்தது ராஜ்யத்துக்கே வரக்கூடிய ஆள். எவ்வளோ கர்வம் இருக்கும். அவன் கற்றுக்கொண்ட எல்லா கலைகளும் ஏறாலும், அவன் படித்த படிப்பு ஏறாலும், அதை வச்சு ஒரு பெருமை இருக்கும். படிப்பு பெருமையை கொடுக்குதா? நம்ம கற்றுக்கொண்ட திறமைகள் நமக்கு பெருமையை கொடுக்குதா? நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு பெருமையை கொடுக்குதாங்க? கொடுக்குதா இல்லையா? ஒன்றுமே இல்லாட்டாலும் நமக்கு எவ்வளோ பெருமை இருக்குது உடம்புல, மனசில் இல்லை? அவங்க நம்மளை பார்த்து ஒருத்தர் என்னை பார்த்து நீ எப்படி சொல்லிட்ட, நிறைய விஷயம் இருக்குது, இதெல்லாம் நான் விளக்க விரும்பல. அருமையான தேவஜனமே, நமக்குள்ள அந்த ஜீவனத்தின் பெருமை இருக்குது. ஒவ்வொருவரும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை என்ன போய் நாயிட்டு கூட ஒரு விஷயம் எனக்கு கேள்விப்பட்டவுடனே என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களா, எனக்கு ராத்திரி அப்படி தான் வந்துச்சு. நீ யார் எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டேன். நீ யார்? உன்னை பற்றி சொன்னா இப்போ என்ன? நீ யார்? நீ அப்படி உன்னை பற்றி எனக்கு கேட்டுக்கிற? நீ சாதாரண ஒரு ஆள் தானே, உன்னை பற்றி சொன்னால் என்ன, அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஆவியான உடனே என் காதில் அந்த வார்த்தையை போடுறேன். அப்போ உடனே சரண்டர் ஆகிட்டேன். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை பற்றி சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அந்த சொன்ன வார்த்தையை நான் அப்புறம் எப்படி புரிய ஆரம்பிச்சிட்டேன்? என்ன குறை சொன்னதான் நான் அதை புரிஞ்சிக்கல. ஏதோ ஒரு நன்மையை அவங்க கண்டு இருக்கிறாங்க, அந்த நன்மையில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது ரைட்டு. என்ன குறை சொல்லிட்டாங்கன்னு நினைக்கும் போது அடுத்த ஆள் மேலே அப்படி கொலவெறி வருது. ஆனால் அது அப்படி இல்லை. அவங்க சொன்ன விஷயம் நன்மைக்கு ஏதுவானது என்று அக்செப்ட் பண்ணும் போது அவங்க மேலே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஊழியக்காரி இருந்தாலும் எனக்குள்ள மாம்சம் இருக்கா இல்லையா? இருக்கா. என்னை பற்றி தானே குறை சொல்கிறேன், தைரியமாக சொல்லுங்கள், இருக்கா இல்லையா? அப்போ நம்மளோட நிலைமை என்ன? எல்லாரும் விழுந்து போக தான் செய்கிறோம். எல்லாரும் விழுந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் எழுந்துடணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருக்கணும். அதே வைராக்கியம் வச்சுக்கிட்டு, அதே கோவம் வச்சுக்கிட்டு, அதே பொச்சரிப்பு வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி குத்திட்டு வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை.
உடனே அக்செப்ட் பண்ணிட்டு உடனே நம்மளோட சிந்தையை மாற்றிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம எல்லாரும் வீக் பர்சன் தான், அது இல்லைன்னு சொல்லலை. நம்ம எல்லாரும் வீக் பர்சன் தான், மனுஷன்தான். நமக்குள்ள அநேக பாதிப்புகள் வர செய்யுது. ஆனால் அந்த பாதிப்புலேயே வாழ்கிறது தான் ஆண்டவர் பிடிக்கல. உடனே மனம் திரும்பணும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, திரும்பி வந்துடு. நீ ஏதோ ஒரு தப்பான ரூட்டில் போயிட்டு, தப்பான ரூட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அதே வழியில் போவீங்களா? எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, தப்பான வழியில் போயிட்டீங்க, பல மைல் தூரம் தாண்டி போயிட்டீங்க. பரவாயில்ல, இத்தனை மைல் 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம், அப்படியே போய்க்கலாம்பா அப்படின்னு போவீங்களா? என்னங்க செய்வீங்க? அதே வழியில் திரும்ப அந்த 10 கிலோமீட்டர் திரும்பி அதே வழியில் வந்தால் தான் நீங்கள் சரியான வழிக்கு போக முடியும். ஆமேனா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? கட்டாயமா திரும்பி வர கற்றுக்கொள்ளணும். நம்ம திரும்பி வரணும். அதுதான் ஆண்டுச்சல, திரும்பி என்னிடத்துல வா. நீ போகிறது ரைட்டு, தப்பு இல்லைன்னு தப்புன்னு உனக்கு புரிஞ்சிச்சா, நீ திரும்ப என்னிடத்துல வந்துரு. மனம் திரும்பி வா. உன் அக்கிரமத்தை விட்டுரு, உன்னோட தீமைகளை விட்டுரு, அநியாய சிந்தைகளை விட்டுரு, என்னிடத்துல திரும்ப. அல்லேலூயா. என்னிடத்துல திரும்பி நீ வந்தா 2ஆம் வசனம் வாசிங்க, 55:2. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு செவி கொடுத்து கொஞ்சம் என்ன கவனிங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது எல்லாரும் கண்ணும் என்ன தான் பார்க்குது. நானும் அக்செப்ட் பண்ணுறேன். என் மக்கள் எல்லாம் என்னமா சத்தியத்தை கவனிக்கிறாங்க. கண்ணு விழிச்சிட்ருக்கு. அங்கே பாரு, ஒரு அம்மா வாய் பிளந்தே மேலே போயிட்டாங்க பரலோகத்துக்கு. அப்போது கண்ணு என்ன பார்த்துட்ருக்கு, ஆனால் சிந்தையெல்லாம் எங்கே போயிடுது? ஒரு சில நேரம் நமக்கு எங்கேயோ போயிடுது. ஆனால் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பார்த்தாலும் உங்கள் புத்தி என்கிட்ட இருக்கா, உங்கள் எண்ணங்கள் என்கிட்ட இருக்கான்றதை என்னால் உணர முடியும். உங்கள் எல்லாருடைய கண்ணை வச்சே நீங்கள் என்கிட்ட ப்ரெசண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்களான்றதை என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். அல்லேலூயா. நானே அவ்வளோ தெரிஞ்சுன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ தெரியும் யோசிச்சு பாருங்க. அவருக்கு எத்தையுமே ஏமாற்றவே முடியாதுங்க. அவருக்கு முன்னால் எல்லாம் எப்படி இருக்குது? நிர்வாணமாக இருக்கும். நிர்வாணம்னா அதில் ஒளிவு மறைவே இல்லை, எதையுமே மூடி வைக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும், அவர் சொல்ல, உன் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். எங்கே நீ மூடி வச்சாலும் நாங்கள் ஆராய்ச்சி பார்த்துருவேன், நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் கண்டுபிடிச்சி நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு இல்லைங்க. நீ அந்த குற்றத்திலே வாழக்கூடாது என்பதை நம்ம உணர்த்துவதற்காகத்தான், நீ அந்த அக்கிரமத்திலே வாழக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை கண்காணித்து சொல்லுகிறார். நம்மை குற்றப்படுத்தவோ நம்மளை வேதனைப்படுத்தவோ ஒரு நாள் ஆண்டவர் பிரியப்படுத்துகிறார். அதெல்லாம் சொல்கிறாரு, உன்னை திருப்திப்படுத்தாத விஷயத்தை நீ பெருசாக தூக்கி வச்சுட்டு, ஒருவேளை என்னை குற்றப்படுத்தின ஆளோட வார்த்தையை ராத்திரிலாம் உட்காந்து நான் தியானம் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அங்கே கஷ்டம்? சொல்லிட்டு போனவங்க மறந்துட்டு இருப்பாங்க. நான் தான் ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் செத்துருக்கணும். எதுக்கு நான் ஜாகணும்? எதுக்கு நான் வேதனைப்படணும்? இன்னொரு வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாங்கள், நான் உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும்? ஒரு வேளை தப்பாகவே உங்களை குற்றப்படுத்திட்டாங்க, தப்பாகவே உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மனசு கஷ்டப்படுத்திச்சு அப்படின்னா அது எங்கே சொல்லணும்? உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு பொங்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹார்ட் அட்டாக் வந்துடும், பிபி ஏறிடும், டென்ஷன் மேலே ஏறி நரம்பெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும், உள்ள பிளட்டு கிளாட் ஆக ஆரம்பிச்சிடும், நீர் அங்கங்கே கட்டி வந்துடும். அல்லேலூயா. அது உடம்புக்கு நல்லதா? வாழ்க்கைக்கு நல்லதா? ஜீவனுக்கு நல்லதா? அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்ல, உன் வருத்தம் எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், என் மேலே வச்சுரு, நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி ஒப்பு கொடுக்க போகிறீங்க ஆண்டோட சமூகத்தில்? என் பிரச்சனைகள் எதுவானாலும் நான் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன்? பணம் இல்லையா, மனுஷ பலன் இல்லையா, உதவி இல்லையா, உடம்புல சரீர கஷ்டங்களா, எதுவானாலும் நீங்கள் அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார், அவர் சரியாக செய்வார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே இங்கே சொல்கிறாரு, எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. இந்த கவனம் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயம் கவனித்து அவருக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். நீங்கள் உலகத்தில் ரொம்ப கவனிக்கிறோம். ஒரு சிலலாம் காதில் ஹெட்ஃபோன் போட்டு 24 மணி நேரம் கவனிக்கிறோம். என்ன கவனிக்கிறீங்க? என்னத்தை கவனிச்சிருக்கீங்க? என்னத்தைங்க கவனிச்ச? பிரசங்கம் கூட கேட்டிருக்கலாம், இல்லை ஆண்டோடைய பாட்டை கூட கேட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதேதோ உங்கள் இஷ்டப்படி கேட்டிருக்கலாம். அத்தனை விஷயத்திலும் நீங்கள் எதை நல்லதை கவனிக்கிறீங்களா, கெட்டதை கவனிக்கிறீங்கன்றதான் முக்கியம். பிரசங்கத்தில் எத்தனை பேர் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம்? பாட்டு பாடுறதுல எத்தனை பேர் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம்? உலக பிரகாரமான காரியங்களை கேட்டால் கூட அதில் எத்தனை பேர் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது எந்த காரியமானாலும்
நீங்கள் நல்ல விஷயங்களை என்ன பண்ணுங்க, கவனித்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. இன்னைக்கு உலகத்தில் நிறைய சாப்பாடு இருக்கு. எல்லா சாப்பாடும் நல்லது இல்லை. எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஆத்துமாவை எதை காக்க வல்லதோ அதை சாப்பிடுங்க. ஆத்துமாவை தேய்ச்சி, ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ண போகுது, இந்த மாம்சம் என்ன பண்ண போகுது, கொஞ்ச நாள் தான் உங்கள் கூட வரும், திடீர்னு மண்டையை போட்டுரும். இன்றைக்கி சாவு எப்போ வருதுன்னே மனுஷனுக்கு சொல்லவே முடியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நமக்கு எப்போ சாவு வரப்போகுதுன்னு? தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஒரு 20 வயசு பிள்ளை நின்றுட்டு பேசிகிட்டே இருக்குது. அது கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் அந்த அம்மா உட்காந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. பேசிகிட்டே இருக்கு, டம்மான்னு கீழே வந்து செத்து போயிடுச்சு. டான்ஸ் ஆடிட்டே இருக்கு, 20 வயசு பிள்ளை கீழே வந்து செத்து போச்சு. ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்க வாலிப பிள்ளை, 25 வயது பிள்ளை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கார். அவர் அப்படியே சாஞ்சி செத்து போய், ஏதோ 50 வயசில் செத்தா நியாயம். இந்த வயசுலலாம் 9 வயசு பிள்ளை செத்து போச்சு ஹார்ட் அட்டாக்ல. என்னங்க அது உடம்புல கொழுப்பு இருக்கும், அது என்னங்க ஹார்ட் அட்டாக் வரதுக்குரிய சூழ்நிலை, என்ன டிப்ரெஷன், என்ன கஷ்டம் யோசிச்சு பாருங்க. மனுஷனுடைய முடிவு அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த நாட்கள் நம்முடைய ஜீவன் தப்பணும். சாவு என்றைக்குமே இருக்க போகுது. யாராவது சாவு கண்டு பயப்படுறீங்களா? மரணம் என்பது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது. கடவுள் நமக்கு ஏற்கனவே நிர்ணயிச்சு தான் இங்கே அமைச்சிக்கிறாரு. இந்த நாளில் நீ கட்டாயமாக வந்துடணும், இவ்வளோ காலம் தான் இந்த ஊரில் இருக்கணும், அதுக்கப்புறம் என்னோட சொந்த தேசத்துக்கு நீ வந்துடணும்னு எல்லாருக்கும் விசா கொடுத்தா அமைச்சிக்கிறாரு. சரி, அந்த நாள் வரல தான் இங்கே இருக்க முடியும். எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே யாரோ உங்களை வச்சுக்க மாட்டேன். ட்ரம்ப் மாதிரி உடனே இராணுவ வேனில் தூக்கி போட்டு அமுச்சிட்டா இருப்பாருங்க. அது மாதிரி நம்மளே என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு பெட்டியில் அமுச்சிடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த முடிவு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த முடிவின் நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை பற்றி தான் இங்கே உட்காந்து நீங்கள் கவலைப்படணும். இங்கே இருக்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க, உங்கள் ஆத்மாவை நினச்சி கவலைப்படுங்க. இந்த சரீரம் செத்து போயிட்டா இந்த உள்ளே இருக்கிற ஆத்மா சாகாதே, அது பத்திரமா தேவனிடத்தில் போய் சேரணுமே, அதோட பிரயாணத்தில் சமாதான மகிழ்ச்சி இருக்கணுமே, அதுக்கு ஏற்ற விதமான இந்த உலகத்தில் வாழணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அதை குறித்த தியானம் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும் தெய்வ ஜனமே. அதற்கான உணர்வுபூர்வமாக தேவனுடைய சத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கவனிங்க. அருமையான தேவ ஜனமே, 2வது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 55 3ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்ற, முதல்ல என்னிடத்துல திரும்பன்னு சொல்றாரு. 2வது காரியம், நான் சொல்றத கேளு. உன் காது, கேளுன்றது கேள்வி. நம்ம கேட்குறோம்ல, இது எப்படி, அது எப்படி, அதியா இதியா அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, காதுனால சொல்லப்படுற வார்த்தைகளை காதுக்குள்ளே கேட்கறது. அப்போ இங்கே சொல்கிறப்பது எதுன்னு அப்படின்னா, காது கொடுத்து என்ன பண்ணோம், நீங்கள் கேள்வி கேட்கறது இல்லை, காது கொடுத்து கேட்கணும், என்ன சொல்கிறாங்கன்றத கேட்கணும். அருமையான தேவ ஜனமே, அங்கே சொல்கிறாரு 51:7, ஏசாயா 51:7, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பறித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷனுடைய நிந்தை, மனுஷனுடைய தூஷணங்களால் நீங்கள் கலங்காம இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், கேட்கணும். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். யார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்களோ அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய தூஷனால் வரக்கூடிய வேதனை, கலக்கம், பயம், இங்க சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஓடி போகுமா? நிச்சயமா ஓடி போகும். நமக்கு ஒரு கலக்கம் வரும்போது ஆண்டவர் பேச, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். யாக்கோபின் சிறு பூச்சியை நீ பயப்படாத, உன்னை யாரும் சேதப்படுத்த முடியாது. இஸ்ரவேல் சிறு கூட்டமே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. எதை கேட்டால் பயம் வரும், எதை கேட்டால் சந்தோஷம் வரும் சொல்லுங்களேன். மனுஷன் பேசுகிறத கேட்டால் கலக்கமும் பயமும் வரும், என்ன ஆகுமோ, என்ன பண்ண போகிறாங்களோன்னு. ஆனால் கர்த்தர் பேசுகிறத கேட்டால் தைரியமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் வரும். நீங்கள் யார் சத்தத்தை கேட்க போகிறீங்க?
நீங்கள் யார் சத்தத்தை கேட்க போகிறீங்க? இந்த மாதம் என்ன வேணால் நடக்கட்டுமே. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன். ஏசாயா 30:15 வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய். ஆமா, உங்களுக்கு என்ன பலன், என்ன எதை நம்பி நீங்க இருக்கணும் அப்படின்னா, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க பலன். எதை நம்பணும், எங்க அமர்ந்திருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய இந்த அமர்ந்திருத்தல் என்பது, நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். நீ சும்மா இரு அப்படின்னா எப்படி சும்மா இருக்கிறது? வீட்டில் நம்ம வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாம் அதை பற்றி ஒரே கவலைப்பட்டுக்கிட்டு எல்லாட்டையும் புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் ஆண்டவர் யுத்தம் செய்வாரா? அவர் யுத்தம் செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வந்து சேர வேண்டிய இடத்துல உட்காரணும். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அமைதியில் அவர் பாதத்தில் உட்காரணும். கவலைப்பட்டுட்டு மூளையில் போய் உட்கார்ந்துருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு பார்க்கில் போய் உட்கார்ந்துருக்குறது, எங்கேயாவது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துருக்குறது. வீட்டை விட்டு வெளியில் போய் எங்கேயாவது சன்னியாசம் போயிடலாம் போல இருக்குது. நீ சன்னியாசம் போனாலும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆள் அப்படி தான் சன்னியாசம் போனாராம். சன்னியாசம் போனவர் அந்த மக்கள்லாம் வந்து சொன்னாங்களா, ஐயா நீங்கள் ரொம்ப ஊரத்தில் ஒரு சின்ன கொட்டகை போட்டு எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு வேணாம், நான் நிம்மதியாக இருக்கணும், கடவுளை மட்டும் தேடணும் அப்படின்னு போயிட்டாராம். போய் ஊருக்கு வெளியில் ஒரு கொட்டகையில் உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வந்துட்டே இருந்தாங்க. வரும்போது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் அந்த வீட்டில் ஒரு சின்ன பூனைக்குட்டி வந்து அவர் கூட இருந்திருக்கு. அப்போ அந்த வந்த ஆள் சொன்னாங்களா, பாவம் நீங்களும் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, இந்த பூனைக்குட்டியும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்காவது யாராவது ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த பூனைக்குட்டி பாவம் பாருங்கள், அதுக்கு என்ன இல்லை, சாப்பிட ஆகாரம் இல்லை, நான் ஒரு மாடு வாங்கி தரேன், அந்த மாடை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பால் கறந்து நீங்களும் சாப்பிடுங்க, அந்த பூனைக்குட்டிக்கும் கொடுங்க. இதுக்கு அவருக்கு நல்ல ஆலோசனையாக தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லாராம். போய் மாட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ மாட்டை யார் மேய்க்கிறது? இவர் கடவுளை தேடணும் இல்லையா, இவர் யாகம் பண்ணணும். அப்போ அந்த கடவுளை தேடுறதுக்கு இவருக்கு இடைஞ்சலாக இருக்கும் சொல்லிட்டு அப்போ இன்னொருத்தர் வந்தாராம், இந்த மாட்டை பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், அந்த அம்மா இந்த மாட்டையும் உங்களே எல்லாரையும் பார்த்துக்குவாங்க, நீங்கள் கடவுளை தேடலாம் நிம்மதியாக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அந்த அம்மா விட்டாங்களா. என்ன நடந்திருக்கும்? அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் குடும்பஸ்தனாக மாறிட்டார். அப்போ தான் யோசிச்சாராம், ஐயோ எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டு. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. எதை எங்கே எப்படி செய்யணும்னு தெரியாமல் தாறு மாற சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் வாங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. அவர் நமக்கு வேண்டியது என்னது என்பதை அறிந்திருக்கிறார். ஏற்ற நாளில் ஏற்ற காரியங்களை செய்வார். ஒன்றுமில்லாத இடத்துல இருக்கிறவராய் மாற்றுகிறவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட திரும்பி வா. ரெண்டாவது காரியம், என்னை மட்டும் நம்பி என்னை நம்பி அமர்ந்துரு. அல்லேலூயா. என்ன நம்பி அமர்ந்துரு, வேற எந்த காரியத்துக்கும் நீ இடம் கொடுக்காதுன்னு சொல்கிறாரு. மூன்றாவது காரியத்தை தான் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் மகிழ்ச்சியோ சமாதானமோ நீங்கள் இந்த பூமிக்கு அடையாளமாக, உங்கள் தலைமுறைக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு மூன்றாவது செய்ய சொல்கிற காரியம் என்ன? என்னை தேடுங்கள். முதலாவது மனம் திரும்புங்க, என் பாதத்தில் அமர்ந்துருங்க, என் சத்தத்தை கேளுங்க. மூன்றாவது தேடுங்கள், என்னை மட்டும் தேடுங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எந்த சமயத்தில் அவரை தேடலாம்? எப்போ தேடினா நல்லது? அதிகாலை 3 மணிக்கு. தாவீது சொல்கிறாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன்னு சொல்கிறாரு. தானியேல் சொல்கிறாரு, 3 வேளும் பலகணிகளை திறந்து வச்சு நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு வழக்கம் அவருக்கு இருந்துச்சு. இப்போ இதையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் அதை விட காலையில் என்பது இவங்கெல்லாம் எப்போ தேடி இருப்பாங்க, அதுக்குரிய விளக்கம்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவர் அதிகாலமே இருட்டோடு எழுந்து கர்த்தரை தேட போனான்னு வசனம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ யார் சொல்கிறது கீழ்ப்படியலாம்? நீங்கள் 3 வேளை ஜெபிக்கிறதா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வேளையாவது என்ன பண்ணணும்? உருப்படியாக காலையில் எழுந்து அதிகாலையில் ஜெபிக்கணும்.
அதிகாலை ஜெபம் இஸ் த மஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பறவைகள் விழித்த உடனே கர்த்தரை துதிக்குதான், மரங்கள் விழித்த உடனே கர்த்தரை அசைஞ்சு அதை ஆராதிக்குதான். அப்போ மனுஷன் எழுந்த உடனே முதல்ல யாரை தேடணும்? கண்ணு விழித்த உடனே. ஒவ்வொரு நாள் இங்கே கண்ணு விழிக்கிறதே கடவுளுடைய கிருபை. ஆமாம் தானே? படுத்துட்டீங்க, எத்தனையோ பேர் படுக்கையிலே போயிடுறாங்க. நம்ம கண்ணு விழிக்கிறதே கர்த்தருடைய கிருபை. அப்போ முதலாவது யாரை தேடணும்? ஆனால் நிறைய பேர் கண்ணை மூடிக்கிட்டே எதை தேடிக்கிட்டு இருக்கோம்? கண்ணை மூடிக்கிட்டே எதை தேடிக்கிட்டு இருக்கோம்? முதல்ல ஃபோனை தலைமாட்டிலே வைக்காதீங்க, அதை வேறு இடத்துல வச்சிடணுமா. காலையில் எழுந்த உடனே ரெடியாகி கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ஆயத்தமாகி நான் தெய்வ சமூகத்தில் போய் காத்திருப்பேன் தாவீது சொல்கிறார். அதிகாலமே எழும்பி நான் ஆயத்தமாகி, ஆயத்தனா என்ன? நம்மளே ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கணும். ஒரு கிறிஸ்தவன் காலையில் எழுந்து தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும், ஆண்டவரை தேடணும். முதலாவது என்ன தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ஃபர்ஸ்ட் உங்கள் வாழ்நாள் உங்கள் நாள் தொடங்குகிற முதல் நேரம் கர்த்தருடைய பாதத்தில் செலவிடப்படணும். 1 மணி நேரமாவது எனக்காக நீங்கள் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்டிருக்காரு. அதனால என்ன பண்ணலாம்? அதிகாலை நேரம் 1 மணி நேரம் மஸ்ட் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். யார் அதிகாலை எழும்பி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க போகிறீங்களோ உங்கள் கடன்களை எல்லாம் இந்த மாதத்தில் அடைச்சி தீருவார். உங்கள் சமாதான குலைச்சல்களாக மாறும், உங்கள் வியாதி பலவீனங்கள்லாம் மாறும். உங்கள் ஒவ்வொரு மூட்டை நிற்க முடியாமல் முடக்க முடியாமல் கஷ்டப்படுது பாரு, அதெல்லாம் முடங்கும். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து சொல்கிறேங்க, எனக்கும் அந்த கஷ்டம்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் பாதத்தில் முழங்கால் போட அந்த வேதனையெல்லாம் மாறுது. அந்த நம்மளை பிசாசு ஏமாத்துறான். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் மடக்கவே மடக்காதீங்கன்றவான், சேர்லேயே உட்காருங்க, கீழெல்லாம் உட்காராதீங்கன்னுவான். எவ்வளோ தந்திரக்கார பிசாசு பாருங்கள். நம்ம யார் பேச்சு கேட்போன்னு அவனுக்கு தெரியும். சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தர் பேச்சு என்றைக்குமே நம்ம கேட்க மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். அதனால் எங்கே வச்சு நம்மளுக்கு சொல்லுவான்? டாக்டர் மூலமாக சொல்லுவான், இப்படி பண்ணவே பண்ணாதீங்க, உங்களுக்கு தின்னாயிடும், எல்லாம் தேஞ்சு போயிருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லுவான், முழங்காலில் நில்லு, தளர்ந்து போய் உன் முழங்கால்களை திடப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதை நின்று பாருங்கள், கையை உயர்த்தி ஜெபம் பண்ண பாருங்கள். எனக்கெல்லாம் கையே தூக்க முடியாது ரொம்ப நாளாக, ஆனால் இப்போல்லாம் கையை ஈஸியாக தூக்க முடியுது. ஏன் தெரியுமா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், டெய்லி கை உயர்த்தி ஜெபம் பண்ணுறேன். ஸோ இப்போ வலியே இல்லை, இப்போ ஈஸியாக இருக்குது. முழங்கால் போட்டு எனக்கும் கீழே உட்காந்தா எழுந்துக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கும் வயசாகுதுல்ல. ஆனால் அந்த வயசானாலும் கர்த்தருடைய பாதத்தில் நின்னோம் அப்படின்னா நம்ம முழங்கால்களுக்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்மளோட சரீரத்துக்கு அந்த முழங்காலை நீங்கள் முடக்கும்போது அதில் இருக்கிற எல்லா நரம்புகளும் என்ன பண்ணுது? ப்ரெஷர் ஆகுது முட்டிக்காலில். ஸோ ரத்தம் நல்லா உங்கள் மூளைக்கு ஏறும், குதிகாலுக்கு வரலாம் போகும். ஸோ நல்ல விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் முட்டாள்தனமாக எதையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கலைங்க. அவர் மகா ஞானவான். அவர் ஞானத்தை தூக்கி போட்டு உலகத்தில் இருக்கிற குப்பை ஞானத்தெல்லாம் நீங்கள் விசுவாசிக்காதீங்க, குப்பையாக சொல்கிற காரியத்தெல்லாம் நீங்கள் மனசில் ஏற்றுக்காதீங்க. அவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை அப்படி முழங்காலே முடங்கி உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டா கூட அந்த முழங்காலில் ரத்தத்தை ஊற்றி பலனை கொடுக்க அவரால் முடியும். ஒரு அம்மா இங்கே வந்தாங்க, அவங்க கையெல்லாம் அப்படி முடங்கி போச்சு, முடக்கு வாரத்தில் முடங்கியே போச்சு, நான் நல்ல கண்ணால் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த கையும் காலும் நல்லா இன்றைக்கும் நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பாதத்தில் வந்தால் அவர் சுகத்தை கொடுக்கிறவருங்க. அவர் சுகம் அற்புதமானது, ஆச்சரியமானது. நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும், அவர் மட்டும் தேடணும், அவர் மேலே மட்டும் நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை நீங்களும் நானும் மறந்துட்டா கூட சரிங்க, அவர் மறக்க மாட்டார். அந்த காரியம் வாய்த்து அதை நிறைவேறி வரலாம் அவர் ஏன் நின்று பார்த்துன்னு போகிறோம். அல்லேலூயா. நமக்கெல்லாம் இப்போ நம்ம பிள்ளைங்க தூர தேசத்தில் போயிட்டா அவங்க வராங்கன்ற ஒரு செய்தி கேட்டால் எப்படி பண்ணுவோம்? வாசல்லையே நின்றுட்டுருப்போம், எப்போ வருவாங்க இல்லையா? எந்த நிமிஷம் வந்துடுவாங்களோ, அசந்து தூங்க மனசு வராது இல்லையா? அதுபோல் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற மட்டும் அவர் தூங்காமல் காத்திருக்கிறாராம். நீங்கள் மறந்துட்டாலும் அவர் மறக்க மாட்டார், நீங்கள் யோசிக்காட்டாலும் அவர் யோசிச்சுட்டே இருப்பார். எப்போ இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை நிறைவேற்றணும், எந்த காலத்தில் நிறைவேற்றணும், எந்த நாளில் நிறைவேற்றணும், எந்த சூழ்நிலை நிறைவேற்றணும் என்பதை அவர் கவனமாக செய்கிற தேவன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்ற அறிவு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால் எதை குறித்து நம்ம கவலைப்படவே
மாட்டோம். எதை குறித்தும் பயப்படவே மாட்டோம். எதை குறித்தும் அவிசுவாசம் அடைய மாட்டோம். கர்த்தரை விட்டு பின்வாங்க மனசு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாடு, உபத்திரவம், கஷ்டம் வந்தாலும் பவுல் அதை வச்சு தான் சொல்கிறாரு, நிர்வாணமோ நாசவாசமோ அடியோ உதையோ என்ன கஷ்டமோ ஜீவனே போகும்படியாக என்னை கொண்டு போட்டாலும் நான் ஒரு அன்பை விட்டு பிரிக்க யாரால என்ன முடியாது. அல்லேலூயா. இந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கடந்து வருமோமானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மனமகிழ்ச்சியாய் நடத்தி ஆசீர்வாதமாய் நடத்தி சமாதானத்தை அருளி உங்களை அடையாளமாய் இந்த பூமிக்கு வைப்பார்.